கல்லூரி காலங்களில் பல்வேறு விதமான மின்னஞ்சல்களின் மூலம் சொல்லப்பட்ட செய்திகள் குறித்து நேயர்கள் விளக்கங்களை கேட்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் விளக்கம் தேவைப்படுகிற இனங்களை மட்டும் நாம் பிரித்தெடுத்து அவற்றில் சிலவற்றிற்கு நாம் விடையளித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் சில மின்னஞ்சல்களை நாம் பார்க்க போகிறோம். ராஜ்மோகன் பாபுமணி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். நான் ராஜ்மோகன், நான் அங்கோலாவில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சியை பெருமளவில் இணையத்தில் நேரடி ஒளிபரப்பில் பார்த்து விடுவது உண்டு. இவ்வாறான ஒரு உயர்ந்த நிகழ்ச்சியை வழங்கும் தங்களுக்கும் தங்கள் பொதிகைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இது எங்களுக்கு மட்டுமன்றி இனி வரும் தலைமுறைக்கும் சென்று சேர வேண்டிய நிகழ்ச்சி அப்படின்னு எழுதியிருக்காரு. அதனால இந்த இணையத்துல நம்மளுடைய நிகழ்ச்சியை நிறைய பாக்குறத பத்தி நிறைய பேர் மெயில் சமைச்சிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இந்த ஜென்ல ஒரு கான்செப்ட் உண்டு, ஒரு கை ஓசை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஜென் பிரீஸ்ட் கிட்ட போய் ஒரு யங் மாங்க் கேட்பாரு. அப்போ உடனே அவங்க என்னன்னா கோன் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது சம்பந்தமா மெடிடேட் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாடி இருக்கு, அதுக்குள்ள ஒரு கூஸை போடுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த கூஸ் பெருசாயிருது, அந்த ஜாடியை உடைக்காம இப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ இதுல அவங்க மெடிடேட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த மாங்குக்கு வாட் இஸ் த சவுண்ட் ஆஃப் ஒன் ஹேண்ட் கிளாப்பிங் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவர் போய் மெடிடேட் பண்ணி கடைசியில் அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உண்டு. இது ஒன் ஆஃப் த ஜென் ஸ்டோரிஸ். எப்படி ஒரு கையால ஓசையை எழுப்ப முடியாதோ அது மாதிரி இந்த ப்ரோக்ராம் சக்சஸ் ஆகுது அப்படின்னா அது நம்மளால கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல பேச்சை தீர்மானிப்பது யாருன்னா அதை கேட்கக்கூடியவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. இந்த பார்வையாளர்கள் தான் ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவை தீர்மானிக்கிறார்கள். அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், இன்னும் சொல்ல போனா இது எந்த அளவுக்கு நாம ஒரு ஜனநாயகப்படுத்தியிருக்கோம்னா, எங்களுக்கு இந்த டாபிக் பத்தி பேசுங்க அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கும், எங்களுக்கு இதுல சில பிரச்சனை இருக்கு, இந்த ஒரு டாபிக் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும், எங்க காலேஜில் படிக்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரியான சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கிற அளவிற்கு இதை கட்டமைப்பு செய்திருக்கிறோம். அதன் காரணமாக இந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்தால் அதனுடைய பெருமை அதை பார்க்கிற அந்த நேயர்களைத்தான் சென்று சேரும். நாம் செய்வதெல்லாம் அவர்களுக்கான எதிர்வினை ஆற்றுவதுதான், மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சந்தோஷப்படுவார் அந்த நேயர் நினைக்கிறேன். அடுத்து தர்ஷினி இளங்கோவன் ஒருத்தங்க மெயில் அமைச்சிருக்காங்க. ஐ எம் ஸ்டடிங் பயோகெமிஸ்ட்ரி 3rd year அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அமைச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ளீஸ் ஷோ மீ அ வே இன் லைஃப், ஐ எம் கன்ஃபியூஸ்ட், ஐ டோன்ட் நோ விச் ஏரியா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன். இது நிறைய இந்த கால யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு தன்னுடைய இது ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு தெரியாம இருக்காங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க பிஎஸ்சி முடிங்க. இப்ப போஸ்ட் கிராஜுவேஷன்ல உங்களுக்கு விரும்பினதை எடுத்து படிங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, உங்க லைஃப்ல என்ன நோக்கம், நமக்குன்னு ஒரு காலிங் இருக்கு இல்லையா, எனக்கு இதுதான் என்னுடைய நோக்கம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு வி.ஆர். ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நியூராலஜிஸ்ட், நம்ம ஊரை சேர்ந்தவர், ஃபேண்டம்ஸ் இன் த பிரெயின், டெல்டேன் பிரெயின், அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் எழுதினவர், அற்புதமான ஒருத்தர். அவர் தான் இந்த ஃபேண்டம் லிம்ஸை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுல மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை சொன்னார். 2வது உலக போர் டைம்ல நிறைய சோல்ஜர்ஸுக்கு கால் துண்டுபட்டுருச்சு, வலது கால துண்டுபட்டு போயிருச்சு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வலது பாதத்துல அரிக்குது டாக்டர் அப்படிங்கிறாங்க. அந்த காலே இல்ல, எப்படி பாதம் அரிக்கும்? அதுதான் ஃபேண்டம் லிம்ஸ். இந்த காலை நான் எடுக்க முடியல, வலிக்குது, ஹெவியா இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மைண்ட்ல ஒரு பேரலிசிஸ் ஆயிருது. அந்த பேரலிசிஸ் ஆன உடனே அவங்களால அந்த கால் இழந்ததை உணர முடியாம அந்த பிரெயின் அந்த டைம் அந்த சிச்சுவேஷன்ல நின்னுருது. அதனால இன்னும் அவங்களுடைய அப்ப என்னன்னாக்க அந்த நம்மளுடைய பிரெயின்ல ஒரு பர்டிகுலர் பார்ட் அஃபெக்ட் ஆயிருக்கிறது தான் அதுக்கு காரணம். இப்ப இது எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்னு சொல்லும் போது, நம்முடைய அவர் தான் இந்த மிரர் நியூரான்ஸ்ங்கிற கான்செப்ட் மங்கீஸ்க்கு மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்குங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னவர். அவர் என்ன பண்ணார்னா, இந்த கால் இருக்கக்கூடிய கால் மாதிரி இன்னொரு காலை ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சு, ஒரு மிரரை வச்சு
அதை மூவ் பண்ண வச்சு அந்த ப்ராப்ளத்துல இருந்து அவங்களை ஓவர் கம் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சாரு. அவர் விஆர் ராமச்சந்திரன் என்னன்னா, அவரு போய் மெடிசன் படிக்கிறாரு. ஆனா அவருக்கு பிடிபடல, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னங்கிறது பிடிபடல. அவருக்கு என்ன வாட் இஸ் ஹிஸ் காலிங் அப்படின்னு. அந்த டைம்ல அவர் போய் அவருக்கு பாடம் நடத்தணும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இன்ஸ்பயர் ஆகிறாரு ஒரு ப்ரொஃபஸரை பத்தி. அப்ப அவர் நினைக்கிறாரு, பிரெயின்ல ரிசர்ச் பண்றதா என்னுடைய நோக்கம், அதுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதனால இன்னும் டைம் இருக்கு. ஷீ கேன் டிஸ்கவர் அவங்களுக்கான வாழ்க்கையினுடைய காசு என்னங்கிறத அவங்க டிஸ்கவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் நாம அமைதியா மற்றவங்களுடைய சஜஷன்ஸ், மற்றவங்களுடைய அட்வைஸ், மற்றவங்களுடைய கவுன்சிலிங் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நாமளா தேட தொடங்கினோம்னா நமக்கு என்னங்கிறத ஏதோ ஒரு பொறி, அந்த பொறி தான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு டைம்ல இது எனக்கானது அல்லவே இதுதானே அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு பெரிய ரைட்டர் இருப்பாரு, அவர் ஆரம்பத்துல கட்டுரை எல்லாம் எழுத ஆரம்பிப்பாரு பத்திரிகையில. திடீர்னு அவருக்கு தோணும், இந்த கட்டுரை எழுதுறது நம்ம இல்லையே, நம்ம மகத்தான நாவல் படைக்கத்தானே படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு. அந்த ஃபீல்டுல பயங்கர சக்சஸ் ஆவாரு. நாவல்களே எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு எப்ப பார்த்தாலும் டன்ஸ் கார்னர்ல நிறுத்தி வைப்பாங்களாம் இவரை, வால்டர் ஸ்காட்ட. வால்டர் ஸ்காட் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டாருன்னு நினைச்சாங்க. ஆனா மகத்தான சரித்திர நாடகங்கள் இவான் ஹோல்லாம் எழுதினவர் அவர் தான். ஏன்னா அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு மகத்தான விஷயம் இருக்குது. அதை வேற ஒருத்தர் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டாங்க, அதை நாம தான் தேடணும். ஏன்னா நாம வேற யாரோடையும் ஒப்பிட்டு அதை செய்யவே முடியாது. இப்ப என் வெயிட்டை நான் குறைக்கணும்னா வேற ஒருத்தரோட வெயிட்டோட கம்பேர் பண்ணி குறைக்க முடியாது. என் வெயிட்டை குறைக்கணும்னா என்னோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அது மாதிரி தான் இந்த விஷயத்துல. சோ இவங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பயோ கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சு முடிக்கிட்டோம். மீன்வைல் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணட்டும். அவங்களுக்கு என்ன ஆர்வம், என்ன பண்ணணும், அவங்க லைஃபை எப்படி விரும்புறாங்க, அங்கதான் நம்ம நம்முடைய வாழ்க்கை என்ன பொருளை கொண்டிருக்குது அப்படிங்கறத முடிவு பண்ணி அதை நோக்கி தேட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். வாழ்க்கையில சலிப்படையவே கூடாது. கல்லூரி வாழ்க்கையில தான் உற்சாகமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருந்தாலே எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம். அடைஞ்சாதான் மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்க கூடாது. அடைஞ்ச பிறகு சோர்வு தான் வரும். மகிழ்ச்சியோட இருந்தா அடையவும் முடியும், அடைந்த பிறகு மகிழ்ச்சியும் இருக்கும். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சிவகண்ணன்கிறவர் ஒரு மெயில் அமைச்சிருக்காரு. The monk who came from Buddhist monastery and women's story which you have explained in the previous episode is a fantastic story. From this story I understand if anyone can change himself in good, he or she can change many people. அத தன்னோட வாழ்க்கையில அப்ளை பண்ணி மெயில் கொடுத்திருக்காங்க. Nowadays there is no relationship problem because I do not consider any negative reactions of others. Life is almost cheerfulness. இப்ப நீங்க ப்ரீவியஸா சொன்னதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சி மூலமா அவர் அடைஞ்சதா அதை எழுதியிருக்காரு. பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்தவர்களுக்காக நம்மளை தொடர்ந்து மாத்திக்க நினைக்கிறோம். யாரையாவது ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளை மாத்தி அமைக்க நினைக்கிறோம். அவங்க கிட்ட இப்படி நடந்தா அவங்கள சந்தோஷப்படுத்த முடியுமா, குஷிப்படுத்த முடியுமா? நிறைய மேரேஜஸ் ஃபெயில்யூர் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். லவ் பண்ணும்போது இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு முகத்தை காமிச்சு அந்த பொண்ணுடைய அன்பை எப்படியாவது பெறணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உண்மையான முகம் கிடைக்கும் போது ஒரு பெரிய கிளாஷ் ஆயிருது. அதனாலதான் இந்த காக்டெயில் பார்ட்டியில டிஎஸ் எலிட் எழுதியிருப்பாரு. அந்த ரிட்லிங்கிற ஒரு கேரக்டர் சொல்ல என்னன்னா, யூ were not in love with that person, she was in love with the projection of your person and you were in love with the projection of that person. இப்ப ப்ரொஜெக்ஷனும் தான் லவ் பண்ணிச்சவளே, ஆக்சுவல் பர்சன்ஸ் லவ் பண்ண முடியல. when they encountered the actual person it became a problem அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நான் சொல்ற ஒரு சுலபமான ஒண்ணு, இயல்பா இருக்கணும். நம்ம ஒரு செயற்கையா சிரிச்சு, செயற்கையா நடிச்சு, செயற்கையா இருந்து யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய தவறு என்னங்கிறத உணர்ந்து அதை எப்போதுமே திருத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். நான் செய்யறதெல்லாம் கரெக்ட். இந்த இதுல சொல்ற மாதிரி தாமஸ் ஹாரிஸ் தான் எழுதியிருப்பார் அந்த புத்தகம். எரிக் பென்னுடைய கான்செப்ட், அந்த டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி அவர் எழுதியிருப்பாரு. அதுல ரொம்ப முக்கியமானது, நிறைய பேருடைய மனநிலையை ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. இந்த யூ ஆர் நாட் ஓகேங்கிற மனநிலையோட இருந்தா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும். ஐ ஆம் நாட் ஓகேன்னு நினைச்சா செல்ஃப் எஸ்டீம்ல ப்ராப்ளம் வரும். ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகேன்னு சொன்னா நியூரோசிஸ் வரும். ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஆல்சோ ஓகே. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களால தான் தன்னை திருத்திக்க முடியும், எல்லாரோடையும் நல்லா பழக முடியும்.
இன்னொன்னு மனிதர்களை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்ப எல்லா வகையிலும் சரியான ஒரு மனிதர் இருக்கவே முடியாது உலகத்துல. ஏன்னா நாம் யாருமே பூரணத்துவம் பெற்றவர்கள் அல்ல. அதனாலதான் இந்த உலகமே கூட பூரணத்துவம் வாய்ந்ததல்ல. அவ்வப்போது எரிமலைகளை கக்கியும் பூகம்பங்களை ஏற்படுத்தியும் புயல்களை உருவாக்கியும் அது தன்னை சரிபடுத்திக் கொண்டே இருக்கிறது. அப்ப இதை விட நம்ம மகத்தானவங்களா? எக்ஸிஸ்டன்ஸே முழுமை அடையலங்க போது நாம் முழுமையானவர்களாக இருக்க முடியாது. முழுமையாயிட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்ல. முழுமையாயிட்டா நம்ம இறந்து விடுவோம். we are dead. அப்ப நாம் பூரணத்துவம் அடைந்தவர்கள் அல்ல. அப்படி இருக்கும்போது அடுத்தவர்களை எதிர்பார்க்க முடியுமா? ஆக எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் அது போக்கில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு விமர்சனம் பண்ணாம கிரிட்டிசைஸ் பண்ணாம அவங்கள நண்பர்களா ஏத்துக்கிறதும் அவங்கள தெரிஞ்சவங்களா ஏத்துக்கிறதும் நமக்கு வாய்க்குமே. ஆனால் நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமே இருக்காது. ரெண்டாவது, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளை தொடர்ந்து மாற்றி அமைச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் நம்மளுடைய ஒரிஜினல் நேச்சரையும் நம்ம இழந்துருவோம். எல்லா கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனங்களை கேட்கணும். ஆனா எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு முயற்சி பண்ணோம்னா யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. அதனால அந்த முயற்சியிலிருந்து நம்ம விடுபடணும். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லோருக்கும் நல்லவரா இருக்க நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் எல்லாம் வைக்க கூடாது பெர்ஃபெக்ஷனுக்கு. அதாவது அதர்ஸ்க்கு பெஞ்ச் மார்க் வச்சு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா தொடர்ந்து நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நாம இன்னும் கொஞ்சம் நம்மளை மேன்மைப்படுத்திக்கணும். அப்பதான் அது முன்னேற்றம். முன்னேற்றம்ங்கிறது நம்ம கிட்ட பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிறது இல்ல, நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் மேன்மை அடைஞ்சிருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அங்கன்வாடி மையங்கள் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஒரு me and my friends and other classmates in the program பார்த்துட்டு I request you to guide us to reach our goal. அவங்க வந்து மெடிசன் படிக்கிறது தான் அவங்க எல்லாரோட எய்ம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களோட டிப்ஸ் என்ன? முக்கியமா கைண்ட்லி கைட் அஸ் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட் சார். இவங்களை பொறுத்த வரைக்கும் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு ஸ்கெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஸ்கெட்யூல் இப்போ ஸ்கூல் டைமிங் இருக்கு. அந்த ஸ்கூல் டைமிங் போக எப்படி ஸ்கெட்யூல் அப்படிங்கறது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். ஹாலிடேஸ்க்கு ஒரு ஸ்கெட்யூலை ப்ரிப்பேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓவர் லேர்னிங்கிற கான்செப்டுக்கு தேவையான டெஃபினேஷன். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல போய் பேசும்போது அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்கறது, படிக்கிறது மறந்து போகுது, டெஃபினேஷன்லாம் மறந்து போகுது, என்ன பண்றது? நான் முதல்ல இருந்தே சொல்றேன், நான் எதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமோ அதையெல்லாம் தனியா எழுதி தினமும் ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் ஒரு முறை படிங்க. சில நேரங்கள் அரை மணி நேரம் கூட ஆகலாம், கொஞ்சம் அதிகமா இருந்தா அதை படிங்க. படிச்சுட்டே இருங்க, டெய்லி படிங்க. முதல்ல மண்டையில ஏறாத மாதிரி தான் இருக்கும், ஆனா ஒரு மாசம் கழிச்சு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இருந்தாலும் படிங்க. அப்ப தூக்கத்துல எழுப்புனா கூட அதை உங்களால சொல்ல முடியும். ஓவர் லேர்னிங் ப்ராசஸ். அப்புறம் காலையில ஒரு ப்ராப்பர் ரிதம்க்கு வந்துடணும். நான் எழுந்திருச்ச போது படிப்பேங்காம நான் இந்த டைமுக்கு எந்திரிப்பேன், இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் படிப்பேன்னு ஒரு ஸ்கெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஹாலிடேஸ்ல ரிவைஸ் பண்றதுக்காக நேரம் நல்லா ஒதுக்கணும். இப்ப அது இவங்க மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட் எழுதணும். அந்த மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட் எழுதும் போது எல்லா கேள்விகளுக்கும் சரியா விடை எழுதுற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு 5 நிமிஷம் எல்லா கொஸ்டின்ஸையும் படிக்கிறதுக்குன்னா அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும், அதுக்கு எவ்வளவு மார்க்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நேரத்தை ஒதுக்கணும். அடுத்த கேள்விக்கு எவ்வளவு நேரம், அது பக்கத்துல பென்சில்ல போட்டுட்டு அதுக்குள்ள எழுதி பழகணும். அப்புறம் டயக்ராம்ஸ், சர்க்கிட் டயக்ராம்ஸ், சார்ட்ஸ் இதெல்லாம் போட்டு பழகணும். இதெல்லாம் பல முறை போட்டு பழகினாதான் அது தெளிவா பார்க்கும்போது புரியுற மாதிரி இருக்கும், ஆனா பண்ணும்போது புரியாம போயிடும். அதே மாதிரி பிராக்டிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் நோட் புக் எடுத்து எல்லாம் தெளிவா தெரியுதான்னு பார்க்கணும். சப்போஸ் எதுலயாவது ஒரு குழப்பம் இருந்தது, ஏன்னா செஞ்சுட்டோம் கிளாஸ்ல எல்லோருடையும் செய்யும் போது தெரியும், ஆனா தனியா பார்க்கும்போது ஐயோ இது மறந்து போச்சு, இது எப்படி செய்யறதுன்னு ஒரு நண்பர்களை கேட்டுக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா ஈவன் லேபரேட்டரி போய் டீச்சர்கிட்ட ஒரு முறை செஞ்சு காமிக்க சொல்லியும் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணாங்கனாலே இவங்களுக்கு நல்ல மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டடி ஹாலிடேஸை நல்லா பயன்படுத்தணும். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இப்ப மிடில் டைம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த டைம்ல நீங்க உடம்பு நல்லா பார்த்துக்கணும். சாப்பிடாம படிச்சா மூளையினுடைய செயல்பாடு பாதிக்கப்படும். அதனால நல்ல புரோட்டீன் உள்ள உணவா சாப்பிடணும்.
அதே நேரத்தில் படிக்கிறது மட்டும்தான் செய்வோம்னு நினைச்சாலும் ஒரு அயற்சி வரும், ஒரு ஃபெட்டிக் வரும். அதுக்கு பதிலா டெய்லி கொஞ்ச நேரம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், நல்ல மியூசிக் கேட்கலாம், கொஞ்சம் வாக்கிங் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாக்க பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இவங்க நல்லா படிக்க முடியும். தூக்கத்தையும் சரியான அளவு தூங்கணும். நான் படிக்கிறேன்னு சொல்லி தூங்காம விட்டாங்கன்னா பிரெயின் டயர்ட் ஆயிரும், ரிமெம்பர் பண்ண முடியாது, மெமரி கன்சாலிடேட் ஆகாது, அதுக்கப்புறம் தலை ஹெவி ஆயிரும், அடுத்த நாள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எக்ஸாமுக்கு முதல் நாள் ரொம்ப நேரம் படிக்க கூடாது. ஒரு 9 மணிக்கெல்லாம் படிக்கிறத நிறுத்திட்டு படுத்துடணும். அடுத்த நாள் காலையில 2 மணி நேரத்துக்கு முன்னாடி படிக்கிறத நிறுத்திடணும். எக்ஸாம் முன்னாடி ஃப்ரெஷ்ஷா போய் பண்றது நல்லது. இது கண்டிப்பா இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க கர்நாடகா போர்டு எக்ஸாம் எழுத போறதா எழுதிருக்காங்க. பிளஸ் இவங்க ஒரு ஃபுல் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் கேட்டிருக்காங்க. அதனால டெஃபினட்டா உங்களோட அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினும் கொஞ்சம் இந்த எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது தான். சார், லாஸ்ட் வீக் யூ டோல்ட் அபவுட் difficulty in concentrating or focus for teenagers. ரோஹித் அப்படிங்கிறவர் இந்த மெயில் அனுப்பிச்சிருக்காரு. My request is please explain how to concentrate only in studies அப்படின்னு கேட்டிருக்காரு. ரோஹித் அப்படிங்கிறவரு நான் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டு ஏதாவது ஒரு உங்கள் புத்தகம் இருந்தால் அனுப்புங்கன்னு சொல்லி ஸ்டெப்ஸ் டு சூப்பர் ஸ்டூடெண்ட்டுங்கிற புத்தகம் நான் எழுதின புத்தகத்தையும் அவருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். நான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஆர்டிபிஷியலான விஷயம். கான்சென்ட்ரேஷன் வேற, அட்டென்ஷன் வேற. கான்சென்ட்ரேஷன், இப்போ கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்னா அது வந்து ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு ஆசிட் தான். அது டைல்யூட் ஃபார்ம்ல தான் அது இருக்குது. அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி தான், திக் பண்ணி தான் கான்சென்ட்ரேட் ஆகுது. இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆர்டிபிஷியல் ஆனது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஹியூமன் நேச்சர். அட்டென்ஷன்ங்கிறது நேச்சுரல். A tiger doesn't concentrate on its prey. It is attentive on its prey. இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணும்போது செயற்கையா நம்ம ஒண்ணுல ஃபோக்கஸ் பண்றோம். அது தலைவலி ஏற்படுத்தும், ஃபெட்டிக் ஏற்படுத்தும், கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்க முடியாம போயிடும். ஆனா ஆர்வமா அதை செய்யறது தான் அட்டென்ஷன். அட்டென்ஷன் பண்ணா தலைவலி வராது, சந்தோஷமா இருக்கும், படிக்க படிக்க மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நாம படிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல புத்துணர்ச்சியோட உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்ப சில சப்ஜெக்ட் நாம பகல்ல படிச்சா நல்லது. ஏன்னா நமக்கு அந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே ரொம்ப புரியும், தெளிவா இருக்கும். அதை பகல்ல படிக்கலாம் அல்லது மத்தியான வேலையில படிக்கலாம். சில சப்ஜெக்ட் ரொம்ப குழப்பமானதா இருக்கும், அதுக்கு ஒரு அமைதியான என்விரான்மெண்ட் தேவைப்படும். ஞாபகத்துல வச்சுக்கக்கூடிய விஷயங்களை நாம மத்தியான வேலையில, அப்புறம் கொஞ்சம் டயர்டா இருக்கிற வேலையில கூட நம்ம படிக்கலாம். எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், அட்டென்ஷனோட படிக்கணும் அப்படின்னா நம்ம மனநிலையை மலர்ச்சியா வச்சுக்கணும். அட்டென்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு சில டிப்ஸை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். கையை இப்படி வச்சு ஒரு காலை முன்னாடி வச்சு இப்படி சைட்ல 8 போடுறது. 8 போடும்போது கண்ணை அதுக்கு ஏற்ற மாதிரியே கொண்டு போறது. இது ஒரு விதமான பயிற்சி. இந்த காலை முன்னாடி வச்சு மறுபடியும் கையை இப்படி கொண்டு போறது, 8 மாதிரி பக்கவாட்டில் போடுறது, இது ஒரு விதமான பயிற்சி. அப்புறம் மூச்சை நல்லா இழுத்து வாட்ச் பண்றது ஒரு விதமான பயிற்சி. நம்ம வீட்டில் ஒரு தோட்டம் இருந்தா அதுக்கு தண்ணி ஊத்துறது ஒரு விதமான பயிற்சி. சின்ன சின்ன பணிகள் செய்யறது அது ஒரு விதமான பயிற்சி. இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்திலலாம் வீக்லிஸ்ல வரும், புள்ளி புள்ளியா வச்சு ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நம்ம செஞ்சோம்னா அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், அது எப்படின்னா ஒரு டேபிள்ல ஒரு 50 அன்ரிலேட்டட் பொருட்களை வச்சு ஒரு 2 நிமிஷம் அதை பார்த்துட்டு 5 நிமிஷம் அதனுடைய பேரை எழுதணும். இது சரியா எழுத ஆரம்பிச்சோம்னா நம்ம அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் செஞ்சோம்னா அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். சாயந்தரம் வரோம் ஸ்கூல்ல இருந்து, ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கமா இருக்கு, ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குளியல் போட்டோம்னா ஃப்ரெஷ் ஆயிடுவோம். ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு சூடான ஒரு ட்ரிங்க், ஏதோ ஒரு டீயோ அல்லது காஃபியோ அல்லது சூப்போ அல்லது இவங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது ஜூஸோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டா ஒரு மைண்டு ஃப்ரெஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் இவங்க பண்ணலாம். எப்பவுமே இந்த மாதிரி படிக்கும்போது நிறைய சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப அதிகமாக சாப்பிட்டோம்னா பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட் எல்லாம் அதை டைஜஸ்ட் பண்றதுக்காக வயிற்றை நோக்கி போகும்போது தான் அந்த ஒரு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்கிறது அதனால தான் வருது. சத்தான உணவை சாப்பிட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்றது மூலமா அட்டென்ஷன் அதிகமாகும். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் புரியல
பாதி புரியுது, கொஞ்சம் புரியல அப்படின்னா நல்ல நண்பர்களோட உட்காந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் அதை பண்ணோம்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா அது வாழ்நாளில் மறக்கவே மறக்காது. உன்னை படிச்சது வேற யார்ட்டையாவது சொல்லிட்டோம்னா ஒருபோதும் அது மறக்காது. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம்னா நிச்சயமா நம்மளுடைய அட்டென்ஷன் அதிகமாகும். கண்டிப்பா ரோஹித்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தங்க மெயில் அமைச்சிருக்காங்க. பிராக்டிக்கல் அண்ட் சயின்டிபிக் அண்ட் மெடிக்கல் அப்ரோச் ஆஃப் இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிசம் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணது ரியலி a wake up call for us அப்படின்னு எழுதிட்டு அவங்க முக்கியமான ஒரு கன்சர்ன் எழுதுறாங்க. என்னன்னா டுடேஸ் ரிசர்ச் ஷோ ஸ்மோக்கிங் 10% டவுன் இன் men பட் அப் இன் விமன். ஸோ இந்த விமன் வந்து இந்த கல்ச்சருக்குள்ள போனது வந்து ரொம்ப வரிசமா இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. பொதுவா இந்த ஸ்மோக்கிங்னு இல்லை, நிறைய விஷயங்கள்ல என்னன்னாக்க நம்ம ஊர்ல அது அதிகமா இல்லை, பட் வேற சில இடங்கள்ல தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள் அதிகமா இல்லை, பட் வேற சில இடங்கள்ல இது இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நாங்களும் வந்து ஆண்களுக்கு சமமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள காரணத்தினால இந்த மாதிரி விஷயங்களையும் சில பேர் செய்வது நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்மோக்கிங் பேட் அப்படின்னு சொன்னா அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆனா அதிகமா இது செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகமா செய்யக்கூடியது ஆண்கள். இப்போ கொஞ்சம் ஸ்மோக்கிங் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் விழிப்புணர்வுனால. அதுக்கு காரணம் பல்வேறு விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், விழிப்புணர்வு. அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல இந்த கேன்சர் வரும், உங்க உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆழமா சின்ன வயசுலயே. அதனால ஏற்கனவே ஸ்மோக் பண்றவங்க இருக்காங்க, புதுசா ஸ்மோக்கிங் பண்றதுக்காக வர்றவங்களுடைய எண்ணிக்கை குறையுது. ஏற்கனவே ஸ்மோக் பண்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா புதுசா ஒருத்தர் ஸ்மோக் பண்றாங்கன்னா அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இதை பார்க்கலாம், நீங்க ஒரு கடையில கூட போய் பாத்தீங்கன்னா பீடி சிகரெட் விற்பனை எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா இது வேற விதமான போதை வஸ்துக்கள் சாப்பிடுறது அதிகமா இருக்கு. அதை நம்ம குறைஞ்சதுன்னு சொல்ல முடியல. அதனால இந்த இல் எஃபெக்ட்ஸ் ஏன் வருது அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா சொன்னோம். இது எந்த செக்டார்ல இருந்தாலும் இது கன்சர்னுக்கு உண்டான ஒண்ணு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சின்ன வயசுலயே இப்ப பெற்றோர்கள் இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்க முன்னாடி இந்த ஸ்மோக் பண்றதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அப்பா ஸ்மோக் பண்ணார்னா பசங்களுக்கு அது தப்பில்லைங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் ஏற்படுது. ஏன்னா வீட்டு சூழல் தான் நம்முடைய சின்ன வயசுல நம்மளுடைய பிஹேவியரை ஷேப் பண்ணுது. முடிஞ்ச அளவுக்கு இதை நிறுத்திடணும். இப்ப வேலி ஸ்கூல் ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு சத்தியம் வாங்குவாங்க, உங்க குழந்தைங்க முன்னாடி நீங்க போய் பேசக்கூடாது, குழந்தைங்க முன்னாடி ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வாங்குவாங்க. ஏன்னா நாங்க இங்க நல்ல விஷயங்களை சொல்லித்தரோம், நீங்க அவங்களுக்கு போய் அவங்க முன்னாடி பேசுறீங்கன்னா ஓ அது வேற இது வேற அப்படின்னு அந்த பசங்க நினைச்சுக்குவாங்கன்னு. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஒரு சின்ன வயசுலயே ஆழமா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இதெல்லாம் தேவையில்லை, இது செய்யக்கூடாது அப்படின்னு அது மேல ஒரு வெறுப்பே ஏற்படணும். செய்யாம இருக்கிறவங்களாம் வெறுப்பு வராதவங்கன்னு சொல்ல முடியாது. செஞ்சா மாட்டிக்குவோமோ அல்லது பின்னாடி செஞ்சுக்கலாம், செய்யறது தப்பு அப்படின்னு நினைக்கிறது வேற, செய்யவே கூடாது அது மேல விருப்பமே இல்ல, அது எத்தனை வந்தாலும் சரி அதை பத்தி நம்ம கவலையே பட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா. அது வந்தாதான் இதுல இருந்து நம்ம வெளிவர முடியும். அது வரும் என்று நம்புவோம். அதை நோக்கித்தான் இவ்வளவு நம்ம பேசியிருக்கோம். ரொம்ப சிறப்பு. கலாமணி ஆடை வடிவமைப்பாளர், காமநாயக்கன் பாளையம், பல்லடம் தாலுகா, ஒரு மெயில் அமைச்சிருக்காங்க. நான் அதிகம் படிக்கவில்லை, இருந்தாலும் நீங்கள் பொதிகை தொலைக்காட்சியில் பேசிக் கொண்டிருக்கும் கல்லூரி காலங்கள் தொடரை இன்று வரை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த தொகுப்பு கல்லூரி மாணவர்களுக்காக இருந்தாலும் அனைத்து வயதினரும் சிந்திக்க வைக்கும் அளவுக்கு உங்கள் கருத்துக்கள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த புத்தகம் படிப்பதையும் கதைகள் மூலம் அதை சொல்றதுனால ஞாபகம் வச்சுக்க முடியறதுங்கிறத பத்தி எழுதியிருக்காங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ரிலேட்டடா சொன்னா கொஞ்சம் ஞாபகம். இப்போ நாம ஒரு நிகழ்ச்சி சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அதான் ஆந்தன் டி மெலோ அவரு நிறைய பேரபிள்ஸை தொகுத்து கொடுத்திருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமா கொடுத்த புத்தகங்கள் அவரு த பிரேயர் ஆஃப் த ஃப்ராக் அப்படின்லாம் புத்தகம் வந்திருக்கு. அவர் 1 minute விஸ்டம் 1 minute நான்சென்ஸ் அப்படின்லாம் புத்தகம் போட்டிருக்காரு. அதுல ஒரு சின்ன கதை வரும். இந்த கதைகள் எப்படிப்பட்டது, இந்த கதைகள் ஒரு தங்க நாணயத்தை தேடக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தி போன்றது. மெழுகுவர்த்தி காஸ்ட்லி கிடையாது, ஆனா அந்த மெழுகுவர்த்தியின் மூலமாக நாம் கண்டெடுக்கிற தங்க நாணயம் ரொம்ப விலை மதிப்பற்றது. ஆக இந்த கதை ஒரு பெரிய உண்மையை உணர்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று.
முதல்ல இந்த உருவக கதையை அறிமுகப்படுத்தி பாப்புலரைஸ் பண்ணவர் ஈசாப். அவர் ஒரு அடிமையா இருந்தார். அவருடைய ஞானத்தை பார்த்து அவருக்கு விடுதலை கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு சிலை கூட வைக்கும்படி ஏற்பட்டது. அதே மாதிரி இந்தியாவில் பஞ்சதந்திரம், ஹிதோபதேசம், இந்த மாதிரி கதைகள். பின்னாடி நாம அக்பர் பீர்பால் கதைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் தெனாலிராமன் கதைகள் உண்டு. இந்த மாதிரி பல்வேறு முல்லா நசருதீன் கதைகள். இந்த மாதிரி அரேபியாவில் மிகச்சிறந்த கதைகள் உண்டு. ஜென்னில கதைகள் உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிறைய பேரபிள்ஸ் மூலமா புரிய வச்சார். இந்த கதைகள் எதுக்காகனா பிராக்டிக்கலா நம்ம சொல்லக்கூடிய ஒரு தியரியை வாழ்க்கையோட லிங்க் பண்றதுக்கு தான். அதனால தொடர்ந்து இந்த கல்லூரி காலங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் சின்ன சின்ன கதைகளின் மூலமாக சொல்வதற்கு முயற்சி எடுப்போம். நம்முடைய நோக்கம் நாம் சொல்வது எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக. முதலில் அவர்கள் கதைகளை விரும்பி பார்ப்பார்கள். பிறகு கதைகளுக்கு பின்னே இருக்கும் கருத்துக்களையும் நாடி செல்வார்கள். இந்த மின்னஞ்சல்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஏனென்றால் இவற்றின் மூலம் அவர்களுடைய உண்மையான சந்தேகங்களுக்கு நம்மால் விடையளிக்க முடியும்.